உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. அப்ப வசனத்தை இப்படி எழுதலாம், தேவன் தன்னுடைய வல்லமையை இந்த பூமியிலே ஒருவன் வாழ்க்கையில் காட்டும்படிக்கு, இந்த உலகத்திற்கு காட்டும்படிக்கு உற்சாகமாய் கொடுக்கிறவனை தேவன் தேடுகிறார். உத்தம இருதயம் உள்ளவன்ட்ட என் வல்லமையை காட்டுறதுக்கு என் கண்ணு தேடுகிறான்றான் தீர்க்கதரிசி. கடவுள் கண்ணு தேடுது. உத்தம இருதயம் இருந்தா வல்லமையை தேவன் வழங்க பண்ணுவார். உத்தம இருதயம்னா என்னங்க அப்படின்னு பார்த்தா 1-4-9 என்ன சொல்றான்? தாராளமா கொடுக்கிறது தான் உத்தம இருதயம். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். உத்தம இருதயம் உள்ளவனை தேடுகிறார். அடுத்த கொஸ்டின், உத்தம இருதயமாவது என்ன? அதுக்கு பதில் எங்க இருக்கு? 1-4-29 இருக்கு. உற்சாகமாய் கொடுப்பதே உத்தம இருதயம். அப்ப வசனத்தை இப்படி எழுதலாம், தேவன் தன்னுடைய வல்லமையை இந்த பூமியிலே ஒருவன் வாழ்க்கையில் காட்டும்படிக்கு, இந்த உலகத்திற்கு காட்டும்படிக்கு உற்சாகமாய் கொடுக்கிறவனை தேவன் தேடுகிறார். உத்தம இருதயம் என்பது தலை நிறைய எண்ணெயை தேய்ச்சு வந்து வெள்ளை சட்டை, சாயம் போன சட்டையை போடுவது அல்ல. உன் உடைகள் வெண்மையா இருக்கட்டும் இருக்குங்கன்னு ஒருத்தர் சொன்னார். டைவர்ட்டா விரும்பல. அவர் கூட்டுக்கிட்ட வெண்மையா இருக்குன்னாரா வெள்ளையா இருக்குன்னாரா? வெண்மை வேற, வெள்ளை வேற. வெண்மைனா பளிச்சுன்னு இருக்கிறது, வெள்ளைனா வெள்ளையா இருக்கிறது. கர்த்தர் சொன்னார், உன் ட்ரெஸ் பளிச்சுன்னு இருக்கட்டும்னாரு, வெள்ளையா இருக்கட்டும்னு சொல்ல. இவங்களை விட்டுருங்க. உத்தம இருதயம்னா அது கிடையாது. உத்தம இருதயம் என்ன தெரியுமா? பணத்தை சார்ந்திராமல் தேவனை சார்ந்து விதைப்பது உத்தம இருதயம். தேவனை சார்ந்திருப்பது. யாரு தேவனை சார்ந்திருப்பா? பணத்தை நம்பாதவன் தேவனை சார்ந்திருக்கிறான். பணத்தை நம்புறவன் பணத்தை சார்ந்திருக்கிறான். தேவனை நம்புறவன் தேவனை சார்ந்திருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆகவே உத்தம இருதயம், பைபிள் சொல்லுது, என் ஜனங்களுக்கு இந்த உத்தம இருதயத்தை கொடுத்தீங்களேப்பா. ஒரு மனுஷனுக்கும் பணத்துக்கும் இருக்கிற தொடர்பு டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுனாலே இந்த உலகத்துக்கும் அவனுக்கு இருக்கிற கனெக்ஷனே டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்கங்க. எல்லாத்தையும் தனித்தனியா நீங்க டெலீட் பண்ண வேண்டாம். பணம்ன்ற ஏரியாவில் அவனுக்கு இருக்கிற அட்டாச்மெண்ட் டெலீட்னா டெலீட் ஆல். அல்லேலூயா. சோ உத்தம இருதயம் அது இப்ப பாருங்க, 100 கேஸ் தான் பாஸ் ஆகிற மாதிரி ஆயிடுது. நம்ம ஏரியாவில் இல்லை, நம்ம ஏரியாவில் எல்லாம் பாஸ். அப்ப பணம்னா ஒன்று டக்குன்னு என்ன செஞ்சிடறாங்க, 1 மணி நேரம் ஜெபிக்கணும்னா சொல்லுங்க சார் ஜெபிச்சிரும். 72 மணி நேரம் முழங்கால் நிற்கணும் நிற்கிறேன்றான். ஆனால் பையில இருக்க 500 நோட்டு என்ன செஞ்சுறாங்க? இப்ப இது எதற்கு காட்டுது அப்படின்னா, தேவனை மனிதன் சார்ந்திருக்க விரும்பவில்லை. அவன் நம்பிக்கையெல்லாம் அந்த பணத்து மேலதான் இருக்கு. ஆனா என்னைக்கு தேவன் பேர்ல அவன் நம்பிக்கை வருதோ, பணத்தை தைரியமா விடுறான் பாருங்க, அவனை உத்தம இருதயம்ன்றாரு. தேவன் தன்னுடைய வல்லமை அவனுக்குள்ள ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த உலகத்துக்கே தன்னுடைய வல்லமையை காட்டுறாரு. ஹல்லேலூயா, ஆமென். தைரியமா விதைத்த நாட்கள் நான் நினைத்து பார்க்கிறேன். ஆலயத்துக்கு போயிட்டு பஸ்ஸுக்கு வச்சிருந்த காசு கூட தைரியமா விதரா அவனுக்கு கர்த்தர் சொன்னப்ப, என் பஸ்ஸில் இருந்த காசு கூட விதைச்சிருக்கேன். விதைச்சிட்டு திரும்ப வரும்போது ஏதாச்சும் ஒரு அற்புதம் நடந்துருண்டா அப்படின்னு நினைச்சு நடந்து வந்திருக்கிறேன். ஆனா வீட்டுக்கு வர வரைக்கும் அற்புதமே நடக்கல. அதான் மேட்ரு. நல்ல வேலை நடக்கலன்னு அப்புறம் யோசித்தேன்.
ஏன்னா கர்த்தர் சொன்னாரு, அந்த ஒரு செயலுக்காக அன்னைக்கு ஒரு அற்புதம் செய்ய நான் விரும்பல, அந்த ஒரு செயலுக்கு தான் இன்னைக்கு வரைக்கும் உனக்கு அற்புதம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். ஒரு தடவை எடுத்த டிகிரிக்கு 100 தடவை வேலை வாங்குறீல, சாகிற வரைக்கும் சம்பளம் வாங்குறீல, ஒரு தடவை தேவனுக்கு தைரியமா செய்யறத சாகிற வரைக்கும். ஆபிரகாமின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து சொந்த குமாரன் என்றும் பாராமல் தன் பிள்ளையை கொடுத்தபடியினால் நிச்சயமாகவே அவனை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருகப்படுவேன். தினமும் ஒரு தீக்குச்சி. தின தியான மாத இதழ். வேதம் முழுவதற்கும் விளக்க உரை படிக்க விருப்பமா? ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரை பக்கம் பக்கமாய் வசனம் வசனமாய் தேவ வார்த்தையை தேனித்தேனாய் சுவைக்க. இந்த வசனம் என்ன சொல்கிறது? ஏன் சொல்கிறது? இதன் அர்த்தம் என்ன? இதிலிருந்து தேவன் உங்களுக்கு தரும் ஆசீர்வாத வாய்க்கால் என்ன என்கிற ஏராளமான கோணங்களில் வேத புத்தக விளக்கத்தை வீட்டிலிருந்தபடியே விளங்கிக் கொள்ள, அணைந்து போன உங்கள் ஆவிக்குரிய வாழ்வை அனலாக்கி எழுப்ப தினமும் ஒரு தீக்குச்சி. இது ஒரு தின தியான மாத இதழ். இதை புத்தகமாகவோ மின்னஞ்சலாகவோ பெற்றுக்கொள்ள நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 87 60 60 90 20.
உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.